வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு வேலை நேரடி பணி நியமனம். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,500 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 22/12/2020 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th 10th 12th அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக விண்ணப்பம் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து விண்ணப்பம் செய்யலாம். இந்த ஜாப் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலும் வந்து உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இந்த பதவியின் பெயர் வந்து இரவு காவலர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வயது வந்து 18 வயது வந்து பூர்த்தி செஞ்சுருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 30 வயதுக்கு வந்து அதிகம் இல்லாமலும், பிசி எம்பிசி கேட்டகரினா 32 வயதும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் போஸ்டிங் 1 இருக்குது. தென் இதுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பெற கடைசி நாள் அப்படின்னா 22/12/2020 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதனுடைய விண்ணப்ப படிவத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய விண்ணப்ப படிவம். இந்த படிவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் வந்து இங்கே இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, அடுத்தது 3ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி 627-009ங்கிற முகவரிக்கு வந்து நீங்கள் நேர்லேயோ அல்லது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ வந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து 22/12/2020 5:45 மணி சாயங்காலம் அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குது. தென் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அனுப்பணும், இல்லைனா வந்து நீங்கள் நேர்லேயே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 22/12க்கு மேலே வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம், அதாவது கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டினுடைய அறிக்கை, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரிவுகளை வந்து ஒரு சில வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அடுத்தது ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த ஜாப்புக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 3 போஸ்டிங்காக வேணால் அப்ளை பண்ணலாம், ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், இதில் வந்து நீங்கள் இரவு காவலருக்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கே இரவு காவலர் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுவே வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அலுவலக உதவியாளர் எழுதிக்கலாம். ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னா ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.